Hi friends, welcome to EDW Academy. போட்டி தேர்வுகள்ல குறிப்பா தமிழ்நாடு காவலர் தேர்வு, இன்னும் குறிப்பா எஸ்ஐ தேர்வுகள், ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம், டெட், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படுகின்ற மிக முக்கியமான கணித வினா விடை தொகுப்பை நம்ம ஒரு வீடியோ சீரிஸா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இணைகரம் குறித்தான, அதாவது இங்கிலீஷ்ல பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றிய முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். நீங்க பார்க்குற இந்த முதல் கேள்வி அப்படிங்கிறது எஸ்ஐ எக்ஸாம் 2015ல கேட்கப்பட்டது. ப்ராப்ளம்க்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இணைகரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இணைகரம் அப்படிங்கிறது ஒரு செவ்வகம். பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாம அதை ஒரு செவ்வகம்னு சொல்லுவோம். சரி, கோடு நேரா வரல, இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு செவ்வகம்னு சொல்லுவோம். சரிதானே? இணை அப்படின்னா என்ன? பேரலல் அப்படின்னா என்ன? தண்டவாளத்துல ஒரு தண்டவாளத்தின் லைன் இப்படி போனுச்சுன்னா இன்னொரு தண்டவாளத்தின் லைனு அதற்கு சரியா இணையா இருக்கும். அதுக்கு சரியா பேரலா இருக்கும், இணையா இருக்கும். ஒரு தண்டவாளம் இப்படி சாஞ்சு இருந்துச்சுன்னா அதோட இணை இப்படி சாஞ்சிருக்கும். சரிதானே? நான் கோடு நேரா போடல, ஆனா நான் சொல்ல வர கருத்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தண்டவாளம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட இணையும் இப்படி இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா, பேரலல் அப்படின்னா முதல் கோட்டுக்கு இணையான இரண்டாவது கோடுன்னு அர்த்தம். முதல் கோட்டுக்கு இணையான இரண்டாவது கோடுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்ப நீங்க பாக்குற இது ஒரு இணைகரம். பாருங்க, முதல் கோடு இப்படி சாஞ்சிருக்கு, இரண்டாவது கோடு அதுக்கு இணையா சாஞ்சிருக்கும். அதற்கு எழுத்தா மாதிரி உள்ள கோடு இணையா சாஞ்சிருக்கும். அதே மாதிரி அடிப்பக்கத்தில் உள்ள கோடு மேல் நோக்கி போயிருக்கு. அதே மாதிரி அதுக்கு இணையான கோடும் அப்படிங்கிறதும் மேல் பக்கம் நோக்கி போயிருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா இணைகரம்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? இணைகரம்னு சொல்லுவோம். சரி, இப்போ முதல் ப்ராப்ளத்துக்கு போவோம். 7,3, 6,1, 8,2 மற்றும் P,4 என்பன ஒரு இணைகரத்தின் வரிசைப்படி அமைந்த உச்சிகளில் Pயின் மதிப்பு என்ன? இந்த Pயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதே கேள்வியை நான் ஆங்கிலத்திலேயே கொடுத்துருக்கேன். 7,3, 6,1, 8,2, P,4 are the vertices of a parallelogram taken in an order. Then the value of P is இதான் கேள்வி. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இங்கே நான் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த புள்ளி அப்படிங்கிறது ஆரிஜின், இது 0,0. அதே மாதிரி இந்த பக்கம் பிளஸ் எக்ஸ் இப்படி போக போக 1, 2, 3, 4ன்னு இது அதிகரிச்சுட்டு இருக்கும். இது ஒய் ஆக்சிஸ் 1, 2, 3, 4. இந்த பக்கம் லெஃப்ட்ல வந்துச்சுன்னா இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். -1, -2 அப்படி போயிட்டு இருக்கும். இது மைனஸ் ஒய் ஆக்சிஸ் -1, -2, -3, -4 அப்படின்னு இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆயிடும். இணைகரத்தின் 4 உச்சிகள் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்று 7,3, அதாவது எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 3. நம்ம கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை கவனிங்க. முதல் புள்ளி 7,3. நம்ம அதை பிளாட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 7, ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ? 3. இது எக்ஸ் ஆக்சிஸ் 7, ஒய் ஆக்சிஸ் 3 அப்படின்னா இந்த இடத்துல வருது. நேராகவே வருவோம். நேரா எக்ஸ் ஆக்சிஸ் 7, ஒய் ஆக்சிஸ் 3 அப்படின்னா இந்த இடத்துல வருது. 7,3 அப்படின்னா அந்த புள்ளியை குறிச்சிக்கிறேன். அடுத்தது 6,1, எக்ஸ் ஆக்சிஸ் 6, ஒய் ஆக்சிஸ் 1, இந்த இடத்த குறிச்சிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் 6, ஒய் ஆக்சிஸ் 1ன்னு குறிச்சிக்கிறேன். அடுத்தது என்ன புள்ளி? இது 8,2, எக்ஸ் ஆக்சிஸ் 8, ஒய் ஆக்சிஸ் 2. 2ங்கிறது நேராக இங்கே வருது, எக்ஸுங்கிறது இங்கே இருக்குது. சரியா? இந்த புள்ளிக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? இந்த புள்ளி 8,2. இப்போ நான் என்ன செய்யறேன், கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே இருந்து இந்த புள்ளியை ஜாயின் பண்ணிடுறேன். கவனிங்க, எக்ஸ் 6லேருந்து 8 வளர்ந்துருக்கு. எக்ஸ் எதுலேருந்து எதாவது வளர்ந்துருக்கு? 6லேருந்து 8 வளர்ந்துருக்கு. ஒய் 1லேருந்து 2 வளர்ந்துருக்கு. அப்போ எக்ஸ் எந்த விதத்தில் அதிகரிக்குது? எக்ஸ் 2 அதிகரிக்குது. ஒய் எதுவாக அதிகரிக்குது? எக்ஸ் இந்த கோடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் வேல்யூ 6லேருந்து 8 போயிருக்கு. எத்தனை அதிகரிச்சிருக்கு? 2 அதிகரிச்சிருக்கு. ஒய் 1லேருந்து 2 ஆயிருக்கு. நமக்கு ஒய் வேல்யூ 4ன்னு தெரியும். 4ன்னா இந்த லைன்ல எங்கேயோன்னு வரப்போகுது. இதுல எங்கேயோ ஒரு இடத்துல தான் நமக்கு அடுத்த புள்ளி வரப்போகுது. இந்த கோடு அப்படியே போடுது. இதுல ஏதோ ஒரு இடத்துல தான் அடுத்த புள்ளி வரப்போகுது. எக்ஸ் 6லேருந்து 8 வளர்ந்துருக்கு. அப்போ 7லேருந்து என்னவா வளரும்? ஒய் 1லேருந்து 2 வளர்ந்துருக்கு. அப்போ
3ல இருந்து என்னவா வளரும்? 3ல இருந்து 4ஆ வளரும். அப்ப 7ங்கிறது எத்தனையா வளரும்? 7ங்கிறது 2 வளர்ந்து 9ஆ மாறும். 3ங்கிறது 1 வளர்ந்து இந்த பக்கம் 4ஆ போனதுனால 7ங்கிறது 2 வளர்ந்து 9ஆ போகும். அப்ப கொடுக்கப்பட்ட அடுத்த புள்ளி என்னன்னா 9,4 எங்க இருக்குன்னு பாருங்க. இது நேரா 9,4ங்கிறது இந்த புள்ளி 9,4. அப்போ இந்த புள்ளியை இணைச்சிருங்க. இதையும் இணைச்சிருங்க. இப்போ நமக்கு நான் கரெக்டா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையில இந்த கோடும் இணையா இருக்கு, இந்த கோடும் இணையா இருக்கு. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி 4ன்னா எக்ஸோட வேல்யூ 9. பிங்கிற புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 9ங்கிறது. இந்த பகுதியை நீங்க திரும்பவும் பாருங்க, பாத்தீங்கன்னா நல்லா புரியும். அடுத்த கேள்வி, ஒரு இணைகரத்தின் 3 உச்சிகள் 1,1, 4,2 மற்றும் 5,4 எனில் 4ஆம் உச்சி என்ன? முன்னாடி 4ஆம் உச்சியில ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 2வது வேல்யூ என்னன்னு கேட்டாங்க, பி வேல்யூ என்னன்னு. இப்போ அடுத்த உச்சியே நமக்கு என்னன்னு கொடுக்கல, நாம தான் கண்டுபிடிக்கணும். நான் மறுபடியும் இங்க ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். முதல் உச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,1 வரைஞ்சிக்கலாமா? 1,1 அப்படிங்கிறது இங்க. ஓகே, புள்ளி வச்சாச்சு. அடுத்தது 4,2, எக்ஸ் வேல்யூ 4, ஒய் வேல்யூ 2. இங்க வருதா? 2ங்கிறது இங்க வருது, 4ங்கிறது இங்க வருது. இது 1,1, இது 4,2. சரியா? மூன்றாவது உச்சி என்ன? 5,4. பாருங்க, மூன்றாவது உச்சி என்ன அப்படின்னா 5,4 இங்க வருது, 5,4. இப்போ இதை கொடுக்கப்பட்டதை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாமா? பாருங்க, அப்படியே ஸ்லாண்டிங்கா மேலே ஏறுது, ஸ்லாண்டிங்கா மேலே ஏறுது. சரியா, வரைஞ்சாச்சு. அடுத்தது 4வது புள்ளி என்னன்னு கேட்குறாங்க. இந்த லைன் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு இணையான லைன் இப்படி தானே இருக்கும். சரி, மறுபடியும் வருவோம். எக்ஸ் ஆக்சிஸ் 1ங்கிறது எத்தனை வளர்ந்து 4 இருக்கு? 3 வளர்ந்து 4 இருக்கு. ஒய் ஆக்சிஸ் 1ல இருந்து 2க்கு போயிருக்கு. அப்போ 1 வளர்ந்து 2க்கு போயிருக்கு. இப்போ சொல்லுங்க, ஒய் ஆக்சிஸ் 1ல இருந்து 2ஆ போயிருக்கு. இங்க 4ல இருந்து அது என்னவா மாறும்? இப்போ இங்க பாருங்க, 2ல இருந்து 1ஆ இருக்கு, 4ல இருந்து என்னவா மாறும்? 3ஆ மாறும். 4ல இருந்து என்னவா மாறும்? 3ஆ மாறும். எக்ஸ் ஆக்சிஸ் 1ல இருந்து 4ஆ இருக்கு. அப்போ இங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் 4ல இருந்து 1ஆ இருக்கு. இப்படி ரிவர்ஸ்ல வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 1ல இருந்து 4ஆ இருக்கு தான். ரிவர்ஸ்ல வச்சீங்கன்னா 4ல இருந்து 1ஆ இருக்கு. எத்தனை குறைஞ்சிருக்கு? 3 குறைஞ்சிருக்கு. இப்போ 5ல இருந்து 3 குறைஞ்சா என்ன வரும்? 2. எக்ஸ் ஆக்சிஸ் 2, ஒய் ஆக்சிஸ் 3 அப்படின்னா இது. இந்த கோடும் இப்படி சாய்வா இருக்கு, இந்த கோடு இப்படி சாய்வா இருக்கு. இது ஒரு இணைகரம். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச புள்ளி 2,3. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். அப்போ நாம கண்டுபிடிச்ச உச்சி 2,3, எக்ஸ் 2, ஒய் 3. இணைகரம் பத்தின அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு இணைகரத்தின் இரு அடுத்தடுத்த கோணங்கள் 2m + 25 டிகிரி and 3m - 5 டிகிரி எனில் m இன் மதிப்பு என்ன? Two adjacent angles of a parallelogram are 2m + 25 degree and 3m - 5 degree. What is the value of m? இதான் கேள்வி. முன்னாடி நம்ம முக்கோணம் சம்பந்தமா இதே மாதிரி ஒரு கேள்வி பார்த்திருக்கோம். அது வீடியோ 2ஆ இருக்கு. அதோட இணைப்பு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. இதுதான் ஒரு இணைகரம். அப்படின்னா பக்கத்து 2 கோணங்கள் எப்பொழுதுமே என்னவா இருக்கும்? ஏங்கிறது ஒரு கோணம்னா அதுக்கு பக்கத்து கோணம் சி. அப்படி இல்லைன்னா ஏவுக்கு பக்கத்து கோணம் பி. பியும் டியும் பக்கத்து கோணங்கள், டியும் சியும் பக்கத்து கோணங்கள், சியும் ஏவும் பக்கத்து கோணங்கள். என்னவா வேணா இருக்கட்டும், ஒரு இணைகரத்தின் பக்கத்து கோணங்களின் கூடுதல் என்னவா இருக்கும் பாருங்க. ஒரு இணைகரத்தின் பக்கத்து கோணங்களின் கூட்டல் என்னவா இருக்கும்னா, இங்க எழுதிட்டுமா, ஏ அப்படிங்கிறது ஒரு கோணம், அதுக்கு பக்கத்து கோணம் சினே வச்சுக்கலாம். ஏவுக்கு பக்கத்து கோணம் சி. அது என்னவா இருக்கும்னா 180 டிகிரியா இருக்கும். 180 டிகிரியா இருக்கும். ஏவும் பியும் பக்கத்து கோணங்கள். ஏவையும் பியையும் கூட்டினீங்கன்னா அது கண்டிப்பா 180 டிகிரியா இருக்கும். பியையும் டியையும் கூட்டினீங்கன்னா அது கண்டிப்பா 180 டிகிரியா இருக்கும். இதுதான் நீங்க இணைகரத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து டியும் சியும் பக்கத்து கோணங்கள். டியையும் சியையும் கூட்டினீங்கன்னா அது 180 டிகிரியா இருக்கும். அப்போ மொத்தத்துல எந்த பக்கத்து கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்னா 180 இருக்கும். இங்க என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க? இரண்டு அடுத்தடுத்த கோணங்கள் 2m + 25 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த கோணம் 3m - 5 டிகிரி கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. பாருங்க, 2m + 25 டிகிரி + 3m - 5 டிகிரி. இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 180 கிடைக்கும். சரியா?
இது கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 180 கிடைக்கும். நான் இந்த ப்ராப்ளம் இங்கே சால்வ் பண்றேன். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு m ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க 2m பிளஸ் இங்க பாருங்க இங்க 25 டிகிரி இருக்கு, இங்க 5 டிகிரி இருக்கு. பிளஸ் 25 மைனஸ் 5 என்ன? பிளஸ் 25 மைனஸ் 5ங்கிறது பிளஸ் 20. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு 3m இருக்கு, எழுதிங்க. 3m பிளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 180. 2m 3m கூட்டினீங்கன்னா 5m. 5m இஸ் ஈக்குவல் டு இந்த 20 அந்த பக்கம் முடிச்சுனா அது பிளஸ் 20 அந்த பக்கம் முடிச்சுனா மைனஸ் 20 மாறும். 180 மைனஸ் 20 160. சரியா? அடுத்தது m இஸ் ஈக்குவல் டு இந்த 5 பெருக்கலா இருக்கு, இந்த பக்கம் முடிச்சுனா வகுத்தலா மாறும். 160 டிவைடட் பை 5 அடிங்க. 160 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 3 5 15 மீதி 1 10ல எத்தனை 5 இருக்கு? 2 5 இருக்கு. அப்போ m அப்படிங்கிறது 32 என்பது சரியான விடை. இணைகரத்தினை பத்தின பேசிக்கான கேள்வி உங்களுக்கு தெரியணும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன இந்த வீடியோட துவக்கத்தில் ஒரு இணைகரம் அப்படிங்கிறது ஒரு செவ்வகம் மாதிரி தான், ஒரு சாய்வு செவ்வகம். ஒரு இணைகரத்தின் உயரம் 2 மீட்டர், அகலம் 3 மீட்டர் எனில், அகலம் அப்படிங்கிறது பேஸ்னு வச்சுக்கலாம். பேஸ். உயரம் அப்படின்னா ஹைட், HEIGHT. ஒரு இணைகரத்தின் பரப்பளவு அப்படிங்கிறது என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹெச். இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்னன்னா A இஸ் ஈக்குவல் டு B இன்டு ஹெச். பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? பேஸ் அப்படிங்கிறது 3 மீட்டர். அப்போ A இஸ் ஈக்குவல் டு பேஸுங்கிறது 3 இன்ட்டு ஹைட்டு 2 மீட்டர். தேர்ஃபோர் 32 6 சதுர மீட்டர்கள் அப்படிங்கிறது தான் இந்த இணைகரத்தின் பரப்பளவு. ஒரு இணைகரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? பெரிமீட்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு பேஸ் இன்டு ஹெச்ங்கிறது தான். இப்போ பெரிமீட்டர் என்ன? அகலம் 5 மீட்டர், 5 இன்ட்டு உயரம் 7 மீட்டர், 5 இன்ட்டு 7 இன்ட்டு 2. சரி, 5 35 இப்படி போட்டுக்கலாம். 5 35 35 இன்ட்டு 2 70 சதுர மீட்டர்கள் அப்படிங்கிறது தான் இதோட சுற்றளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களது மேலான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு உதவும் அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல இது மாதிரி நிறைய வீடியோ தொகுப்புகள் வர இருக்கின்றன. அதுல நீங்க பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைய ETW அகாடமி உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.